லவ் பண்ணி பாடுற அப்பதான் உனக்கு இந்த வலி என்னன்னு தெரியும். மிஸ்டர் பூச்சியப்பன் ஊத்திக்கிச்ச இப்போ புரியுதா லவ்வோட பெயின் என்னன்னு? அதான்டா அடுத்தவங்க அதில் அசால்ட்டாக நினச்சா நம்ம காதில் ஆட்டோமேட்டிக்காக அழிஞ்சிடும். நீ பண்ணது லவ்வா? பின்ன ஓ, நேருக்கு நேராக திடீர போகிறேன். பூச்சியப்பன் சாரி சார். இட்ஸ் ஓகே. அப்பா நீ பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். சின்சியராக தான் லவ் பண்ணியிருக்கேன், கவலைப்படாத. ஓல ஒர்க் அவுட் ஆகிருக்கு, நான் ப்ரே பண்ணுறேன். ஹாப்பினா? தேங்க்யூ சார். பூச்சி ஒன் சரி ஏன் லெவல் என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டப்பா. சீரியஸாக எனக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அட்லீஸ்ட் அவங்க அம்மாவை நீ எப்படியாவது எனக்கு ஒர்க் அவுட் பண்ணி கொடுப்பா. உன்னால முடியும்ப்பா. என்னால முடியும், உன்னால முடியுமா? ஏன் தம்பி முடியாது? கரெக்ட் பண்ணி கொடு. இப்ப வேண்டாம், இது அன்டைம். என்னால இப்ப முடியாது. என்ன தேடுற? கட்டி கொண்டு போய் கிளாஸ் பண்ணல சேர்த்துலாம். சரி சார், ட்ரை பண்ணு. உனக்கு ஆமா ஆனா அவங்க அம்மாவை கரெக்ட் பண்ண சொல்லணும். ஏன் காட்டாங்க? ஒருவேளை இருக்காது. எங்கடா அவன்? கிளட்டு பண்ணி வயசான விடுடா. வயசுக்கு தகுந்த பேச்சற பேசறான். விட்டு தொலைடா. சாவடிக்குற. யார் அவன்? நைட்ல அசிமா பேசி ஓடி ஆடி விளையாடுது. மகன மேனேஜர் டென்ஷன் ஆயிடுவார். டேய் போறதே மேனேஜர் தான்டா. எல்லாம் மூடின் படிடா. பள்ளியிலே காப்பாத்து. நீ மூடின் போய் பறா. டேய் இந்த மாதிரி இருக்க உன்னை இந்த பேண்ட்ரி பக்கம் பாப்பா. போறா. போறேன்டா. ஐயோ வேண்டாம்டா. ஏய் என்ன சூடாயிட்ட என்ன உண்டுன்னு மேடம் கேட்க சொல்லி வந்தோம். சூடாவா? சூடா நான் தான் இருக்கேன், வேணுமான்னு கேட்டுவா. ஏய் எங்க போற? அல்ல கேட்டுட்டு வரேன். அவன் ட்ரைனிங் பூச்சி வடையா? காலையில 10 மணிக்கு விற்காத வடை மேல பூச்சி எல்லாம் செத்து கிடக்கும். அள்ளிதாரம் கொண்டு போ. பெரிய சைனீஸ் பொம்பளை அவ. அதெல்லாம் பூச்சியப்பனா? அங்க இருக்கேன் போ. ஏய் நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிடாத. அம்மாடி கணுக்கால அவ்வளோ பெருசா பட்டது போதும் போமா. இதையும் போய் நீ அவன்கிட்ட சொல்லிடாத. ஐயோ வந்து வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியலையே. சார் என்னடா இந்த பொண்ணு என்ன கேட்டு போகுது? உங்க எல்லாரும் எப்போ கொல்ல போறீங்கன்னு கேட்டு போகுது. அது நீங்க என்ன சொன்னீங்க? உங்க மொத்த பேரை இந்த ட்ரெயினோட வச்சு எப்படி தூக்குறதுன்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னேன். பூச்சியா பீஸ் இங்கே தான் இருக்கு. அவ்வளோ பயம் இருக்குல்ல? பயமா? தூக்குறேன்டா. எங்க 2 பேரும் ரூல்ஸ் கட் பண்ணுவேன். பைக் அடிச்சலாம். எவ்வளவு? காசுலாம் வேணாங்க. அதெல்லாம் வேணாம் போங்க. ஏய் எவன் சொத்தடா இப்படி தூக்கி கொடுத்துட்டு இருக்கீங்க? உசுரோட ஊர் போய் சேருவோமான்னு தெரியல. இதுல ஏன் சொத்து உன் சொத்து. ஆனா ஒண்ணு சார், சொன்ன மாதிரியே தூக்கிட்டீங்க. எதை தூக்கணும்? ட்ரெயினை தான். யாரு? நீங்க. விளையாட்டு கூட இப்படி பேசாதீங்கடா. சார் பூச்சியப்பன் உங்க அசிஸ்டன்ட், அவன் தான் மெயின் தீவிரவாதின்னு எல்லா சேனல்லையும் சொல்லிட்டு இருக்கானுங்க. அவனோட ஆள் அந்த பொண்ணு ட்ரெயினை கடத்திட்டு போயிட்டு இருக்காளாம். நீங்க கேப்டன். ஆனா ஒண்ணு சார், ஒரு இயக்கத்தையே நடத்திருக்கீங்க. என்னடா இயக்கம்னு பில்டிங் கட்டுறேன். அப்போ நம்ம சாரு நடிகை எல்லாரும் ஜெயில போட்டுருவாங்களா? கன்ஃபார்மா? நடிகையுமா? ஆமா, பாம்பேல தாவூதோட லிங்க்ல இருக்க நடிகைலாம் அரெஸ்ட் பண்ணாங்களா? ஆமா. அதே மாதிரி உங்க லிங்க்ல இருக்கிற நடிகை தான். ஏலிங்கலையா? லிங்க் தான். கட்லெட்ல அம்பு விட்டு குத்திங்களா? ஓ, அம்பு அந்த ரகசிய குறியீடா சார்? குறியீடு சார். கட்லெட் கொடுத்தாலும் ஒரு குத்தமாடா? குத்தம் தான். பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல ஒரு தலைவரை கொலை பண்ணாங்கல்ல. கொலை செஞ்சவனுக்கு டீ வாங்கி கொடுத்தவன், பேட்டரி வாங்கி கொடுத்தவன், சைக்கிள் எடுத்த இடம் கொடுத்தவன், அவங்களே 20 வருஷத்துக்கு மேல கம்பி தான் நீட்டு இருக்காங்க. அவங்களுக்கே இந்த நிலைமைன்னா ஒரு மொத்த ட்ரெயினிங் கொண்டு போய் ஊரே காலி பண்ண போறீங்களே, உங்களெல்லாம் என்னென்ன பண்ணுவாங்க? உள்ளார போட்டுருவாங்க. இந்த விக்கெட் அங்கேயே வந்துடும். சிச்சி அவ்வளோ வருஷம் வைக்க மாட்டாங்கடா. வர பர்த்டே அன்னைக்கு காலையிலே தூக்கில் போட்டுருவாங்க. யார் பர்த்டேக்கு? உங்க பர்த்டேக்கு தான். பயமுறுத்தல சார், தயாரா இருக்கு சொல்றேன். எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்கொயரி, கேஸு, இன்வெஸ்டிகேஷன் அது இதுன்னு போட்டு கசக்கி எடுத்துருவானுங்க. நாங்கள் பரவாயில்ல, மொட்டை பசங்க டப்புன்னு எங்கே வேணாலும் ஜட்டியோட உட்காந்துருவோம். ஆனால் உங்கள் நிலமையை யோசிச்சாதான் படு கேவலமாக இருக்குது. ஜட்டியும் போட மாட்டீங்க, லங்கோடும் கட்ட மாட்டீங்க. ஐஸ் மேலே குப்பரை போட்டு சுற்றி 4 போலீஸ்ன்னு அடிக்கிறப்ப வயிற்றுல இருக்கிறதெல்லாம் பிச்சுக்கிட்டு ஐயோ பாரா, அவருக்குள்ள இருக்கிற தீவிரவாதி எட்டி பார்க்குறான். இப்போதான் உனக்கு தெரியுமா? இத்தனை நாள் அவர் நம்மகிட்ட காமெடியாக நடிச்சிருந்தாரு. ஏய் எவன்டா காமெடியா நான் நடிக்கிறது? ஒரிஜினல் டெரரிஸ்டா. ஐஎஸ்ஐஎஸ், ஹமாஸ், ஆப்கான், உல்ஃபா இப்படி உலகத்தையே மிரட்டிட்டு இருக்கிற தீவிரவாதிகளோட சவுத் இந்தியன் சீஃப் பிளானா. வருதுல்ல? பயம் வருதுல்ல?
என்னையும் பயப்படுத்துறீங்களா? நாக்பூர்ல ஏச்சே அவ்வளவு என்ன மளிகை ஜாமான் நினைச்சீங்களா? டைம் பாம் செட் பண்ண ஆர்டிஎக்ஸ் மொத்த ட்ரெயிலையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். half an hourல பாரு ஒவ்வொரு பொட்டியா வெடிக்கும், 2 கிலோமீட்டர் தெரிக்கும். அதுலயும் நீங்க எல்லாம் தப்பிச்சிட்டீங்கன்னா வச்சிருக்கா AK-57 எடுத்து சும்மா இதுக்கு எந்திரிச்சு நின்னீங்களா? ஏண்டா மாட்டி விடுங்க. அவங்க எல்லாம் நல்லா இருக்க மாட்டாங்க சார். നമസ്കാരം സാർ. ഉங்ககிட்ட அந்த பொண்ணு எவ்வளவு நாளா வேலை செய்யுது? സാറേ ഞങ്ങൾക്ക് ആ പെൺകുട്ടിയെ കൊണ്ടുത്തന്നതേ ദേ ഇയാളാ. ഇങ്ങോട്ടൊന്നേ ദേ ഇയാളാ. ஹலோ, அந்த பொண்ணு உனக்கு என்ன வேணும்? എന്റെ ചേച്ചിയുടെ മോളാ. മൈ സിസ്റ്റേഴ്സ് സൺ ഡോട്ടർ. ஓ സർ ഷീ ഈസ് ഇന്നസെന്റ് സർ. அதை நாங்க சொல்றோம் சார். நானும் இன்னசென்ட் தான் சார். ஏய், ഇയാള് പെണ്ണുപിടിയില്ല സാറേ. ഇയാൾ ഒന്നാം തരം പെണ്ണുപിടിയാണ്. ഇയാളെ വിശ്വസിക്കരുത്. ഇയാളെ ஹலோ ஸ்டாப் இட். இந்த 6 மாசத்துல அந்த பொண்ணு சந்தேகப்படும்படியா வேற யார்ட்ட பேசுறதோ இல்ல அவகிட்ட யாராவது பேசியோ பாத்தீங்களா? സാർ ഇയാളുടെ അസിസ്റ്റന്റ് പൂച്ചയപ്പൻ ഇടയ്ക്കിടയ്ക്ക് ഞങ്ങളുടെ കുപ്പയിൽ വരാറുണ്ട്. അപ്പോഴേക്ക് ആ പെൺകുട്ടി പുറത്തും പോവാറുണ്ട്. അവർ തമ്മിൽ ഇടയ്ക്കിടയ്ക്ക് സംസാരിക്കുന്നത് ഞാൻ കണ്ടിട്ടുണ്ട്. பூச்சியப்பன்? ആമാ സാർ, ഇയാളുടെ അസിസ്റ്റന്റ്. சார் காலையில் ஒரு 4:30 மணி இருக்கும் சார். இந்த ஆள் அந்த பொண்ணுக்கிட்ட முக்காடு போட்டுக்கிட்டு ஏதோ ரகசியமாக பேசிக்கிட்டு இருந்தான் சார். என்னடா பேசுன? சார் அந்த பொண்ணு நான் கேட்டேன் சார். மொத்த பேரையும் ட்ரெயினோட குண்டு வச்சு தூக்க பிளான் போட்டுட்டு இருக்கேன்னு சொன்னார் சார். ஐயோ, இவன் கவிதையை கேட்கல நிறுவனம் எடுக்கிறேன். சொன்னியா? சார் சொன்னேன் சார். நான் அந்த அர்த்தத்தை சொல்ல சொன்னல. சொன்னேன் சார். ஆக்குங்கடா மாட்டி வரியா? உன் ஃபர்ஸ்ட் நைட்டு உன் கவிதையை கேட்டு உன் பொண்டாட்டி ஓல்டு லவரோட ஓடுவா பாரு. അപ്പൊ സാറേ ഇയാളുടെ അസിസ്റ്റന്റ് പയ്യനും ആ പെൺകുട്ടിയും ട്രെയിനിന്റെ മുകളിൽ നിന്ന് ഇറങ്ങി വരുന്നത് ഒരു 6-6:30 മണിക്ക് ഞാൻ കണ്ടതാ. ட்ரெயின் மேலையா? ആ சார் சம்திங் ராங் சார். ஏதோ கோத்துட்டான். ஸ்டார்ட் பண்ணுப்பா. 4:30 மணிக்கு அந்த பொண்ணுகிட்ட ஏதோ மெசேஜ் சொல்லி அனுப்பியிருக்க. நீ கூட இருந்து பார்த்த. அப்புறம் 5 to 6:15 அந்த பொண்ணும் பையனும் ரூஃப் டாப் போயிட்டு கீழே இறங்கி வரும்போது 6:30 மணிக்கு இந்த அம்மா பார்த்துருக்காங்க. 7 மணிக்கு கூடூர் ஸ்டேஷன்ல வண்டி நிக்காம போயிருக்கு. அதுக்கப்புறம் தடாவை கிராஸ் பண்றப்ப ஆர்பிஎஃப் கொண்டிருக்கீங்க. யாரு? நாங்க. ஸோ 4:30 to 6:30 வச்சுட்டீங்க. நீ ஸ்டோரி ரைட்டரா? குண்டு எங்கடா இருக்கு? குண்டு தானே. இதா. ഏയ് தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன். யூ கேன் கோ. താങ്ക് യു സാർ. താങ്ക് യു സർ. தேங்க்யூ சார். எப்படியோ என்கொயரி முடிஞ்சாச்சு. ஏய், என்ன சார் கூப்பிட்டீங்க? இப்படியெல்லாம் கேட்டால் நீ சொல்ல மாட்ட. எப்படி கேட்டாலும் சொல்ல மாட்டேன். டெரரிஸ்ட் அடமன்சி அப்படின்னா அடுத்து என்ன பண்ண போறீங்க? அது உங்களுக்கு தான் தெரியும்.